Hi friends, welcome to One Steel Cooking. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog, சூப்பரான place தான் பார்க்க போறோம். So வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்திருக்க place வந்து பாத்தீங்கன்னா மஸ்கட் நைட்டோட அடுத்த place தான் நசீம் கார்டன் வந்திருக்கோம். So நசீம் கார்டன்ல எப்படி இருக்கு, என்னென்ன ஈவென்ட்ஸ்லாம் நடக்குங்கத பார்க்கலாம். நார்மலா வந்து இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 600 பைசே அடல்ட்டுக்கு ப்ளஸ் 300 பைசே கிட்ஸுக்கு ப்ளஸ் வேட் எல்லாருக்குமே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஆஸ் யூஷுவல் 4 o'clockலேருந்து நம்மளுக்கு வந்து 11:30 12 o'clock வரைக்குமே ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். நாங்கள் போனது ரொம்ப லேட்டுங்க. ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட வெளியே போயிட்டு நைட்டு வந்து ஒரு 7:30 ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 6:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். ஆனால் வந்து டிராஃபிக் பயங்கர டிராஃபிக், எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு சுற்றி வர மாதிரி தான் இன்ச் பை இன்ச்சாக தான் வந்து கார் வந்து மூவ் ஆச்சு. ஸோ அதனால் வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே போய்க்கோங்க. 4 o'clock அந்த மாதிரி டைம்லேயே கொஞ்சம் இயர்லியராக போனீங்கன்னா நல்லா வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்க்கவும் செய்யலாம். உங்களுக்கு பார்க்கிங்க்கும் போகிறப்போ எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் நிறைய டான்ஸும் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பீன் பேக்கும் இருந்துச்சு. கூடவே சேர்ஸும் ஃப்ரண்ட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டேஜ் ஷோஸ் வந்து நிறைய கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபயர் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து 8 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. 8 o'clockலேருந்து 8:15 வரைக்குமே நல்ல ஒரு 15 minutes சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக வேறு லெவலில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஷோ முடிஞ்சுட்டு அப்படியே வந்தோம்னா இந்த சைக்கிள் ஷோ வந்து நடந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 4 பேர் சேர்ந்து சைக்கிளில், ஒரு சின்ன சைக்கிளில் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஷோவை நல்லா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்க மெயினாக சொல்லணும், கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம். அங்கே முடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க, ஒரு குடோன் மாதிரி. அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்டால்ஸ் தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்தாலே ஸ்டால்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்து வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய ஷாப்ஸ் ஆஸ் யூஷுவலாக நம்ம அல்லாமிரத்துலலாம் பார்த்தோம் இல்லையா, நிறைய ஷாப்ஸு. அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ்க்குன்னு இங்கே தனியாக வந்து ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அது போக நார்மலாக நம்ம உமானிஷோட ஷாப்ஸு, ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், பர்ஃப்யூமாக இருக்கட்டும், நம்மளோட பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒமானி டான்ஸ், ட்ரெடிஷ்னல் டான்ஸ் நடந்தது. இதில் வந்து நம்ம வந்து லேடிஸும் சேர்ந்து ஆடுற மாதிரியான டான்ஸ் வந்து இங்கே இருந்தது.
பசங்க எல்லாருமே இந்த வீக்கெண்டில் இந்த ஹாலிடே டைமில் வின்டர்லலாம் சூப்பராக வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக போகாமல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறப்ப அவ்வளோ சூப்பராக எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி கிட்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அங்கெல்லாம் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு. மேஜிக் ஷோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தனியாக கேம்ஸு, அடல்ட்டுக்கு தனியாக கேம்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமே என்கேஜ் பண்ணி நாங்கள் ஒரு 11:30 ஆயிருக்கோங்க. அது வரைக்குமே ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகலான்னு பார்த்தா அங்கே வந்து ஹல்வா ஷாப்பும் இருந்துச்சு. ஒமானி ஹல்வா மோஸ்ட்லி எல்லா மஸ்கட் நைட் ப்ரோக்ராம்ஸ்லையுமே வந்து ஹல்வா ஷாப் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹல்வா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து ஒரு பவுலில் வச்சு கொடுத்தாங்க. ஒரு பவுல் வந்து 2 ரியால். ஸோ காவாவும் நமக்கு இருக்குது, காவா தேவைப்பட்டால் குடிச்சிக்கலாம். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரும் ஹல்வாலாம் சாப்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒமானிஸோட ட்ரெடிஷ்னல் தோசை வெரைட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சீஸ் சிப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்களே அது, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் வெரைட்டிஸ், இந்த ஒரு 3 ஸ்டால் வந்து சின்ன சின்ன ஸ்டால் இருந்துச்சு. ஸோ அந்த ஹல்வாலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒமானி ஃபுட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கவுண்டரை வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி போனோன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம கிட்ஸுக்கு பெரியவங்களுக்குலாம் தேவையான ரைடு தான். நிறைய ரைடு வந்து நிறைய இருக்குது. பசங்களை இந்த மாதிரி ரைடு போய் என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா ஏகப்பட்ட ரைடு இருக்குது. அப்புறம் ஃபுட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு செப்பரேட்டாக வந்து ஃபுல்லாக யூஷுவலாக ஜங்க் ஃபுட்டு தான். ஸோ நிறைய ஜங்க் வெரைட்டிஸ், பாப்கார்ன், இந்த மாதிரியான ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஸ்டால் தான் நிறையா இருந்துச்சு. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபேமிலியோட நல்லா உட்காந்து நல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய ஈவெண்ட் இருந்திருக்கும், நான் கூட நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைமில் இந்த கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மஸ்கட் நைட் ப்ரோக்ராமை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக வந்து ரவுண்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுவுமே கிட்ஸுக்கு நல்லா பார்க்குற மாதிரி மியூசிக்ஸோட சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுற விதமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சாட்டர்டே இன்றைக்கி வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஸோ மறக்காமல் இந்த மஸ்கட் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இனி நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகணுன்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே அமீராத் பார்க்கு, அதுக்கப்புறம் கொரம் பார்க்கில் உள்ள மஸ்கட் நைட் ப்ரோக்ராம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.